அதாவது ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல பல விதங்கள் இருக்கு. பொங்கலை மையப்படுத்தி நிகழ்ச்சி வைப்பாங்க. ஆனுவல் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அவங்க சில கலாச்சார ரீதியாக என்ன செய்வாங்க, சில ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அதே மாதிரி ஆடல் பாடல் டான்ஸ் இந்த மாதிரியான சில ஃபங்க்ஷன்ஸும் வைப்பாங்க. இறுதி ஆனுவல் ப்ரோக்ராம் சொல்லி வைப்பாங்க. இப்போ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம எப்படி மார்க்க வரம்புகளை ஃபாலோ பண்ணிக்கிறது, அனுப்பலாமா அனுப்பக்கூடாதான்னு கேட்குறாங்க. மார்க்கத்துடைய வரம்பை ஒட்டி தான் நம்ம எல்லா விஷயத்தையும் யோசிக்கணும். இப்போ அந்த மாதிரி நேரங்களில் ஒரு ட்ரெடிஷ்னலாக அவங்க வந்து ஒரு ட்ரெஸ் போட சொல்கிறாங்க அப்படின்னா, சின்ன பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டாங்கன்னா அது வேற விஷயம். ஆனால் ஒரு பெரிய பிள்ளை பருவமடைஞ்ச பிள்ளையாக இருந்தாலும் கூட அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களும் ஒரு ட்ரெஸ் ஃபார்முலா கொடுத்து இதை போடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு. இப்போ அதையும் முதல்ல நம்ம அப்படியே அங்க சாருங்க இருப்பாங்க, அண்ணி ஆண்கள் இருப்பாங்க, அந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம என்ன செய்ய முடியாது, ஹிஜாப் இல்லாத ஒரு சூழ்நிலை ட்ரெஸ் போட முடியாது ஒண்ணு. ரெண்டாவது அவங்க செய்யற ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஒரு மார்க்கத்தினுடைய அவங்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் ஒன்றை முன்னிறுத்தி செய்யறாங்க என்றால் அந்த சபையை நம்ம தவிர்த்துக்கிறது தான் மார்க்கத்தில் சிறந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு தீமையை கண்டால் நீங்க கையால தடுங்க, சக்தி இல்லாட்டா நாவால தடுங்க, அதுக்கும் சக்தி இல்லைன்னா மனசாலையாவது வெறுத்து ஒதுங்கிருங்கன்னா. இப்ப அது ஒரு தீமை தானே. அவங்க செய்யறது மார்க்கத்துல இல்லாத பொங்கல் திருவிழான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க வந்து சமத்துவ பொங்கல் அப்படின்னு சொல்லி எல்லா மதத்தோடும் சேர்ந்து செய்யறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா நம்ம அதை ஏற்றுக்க முடியாது. பொங்கல் திருவிழான்றது சூரியனை மையப்படுத்தி கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அப்ப அதுக்காகவே நம்ம வந்து இறங்கி மார்க்கத்தை விட்டு அவங்களோட போய் நின்றுக்கிட்டு அதுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பங்கெடுத்து ஏதாவது ஒரு செய்யற மாதிரி இருக்கும். இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்ப நம்ம அதை போய் வேண்டாம் வெறுப்பா போய் நின்று அதை செய்யறதை விட அந்த சபையத்தை தவிர்த்து விட அன்னைக்கு லீவ் போட்டுக்க வேண்டியதுதான். இல்லை நாங்க அன்னைக்கு பங்கெடுக்கலன்னு சொல்லுவாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி தான் அன்னைக்கு என்ன செஞ்சாங்க, எல்லாரும் வந்து திருவிழாவுக்கு போற நேரத்துல அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, வந்து திருவிழாவுக்கு போற நேரங்கள்ல இந்த சிலையெல்லாம் உடைச்சு போட்டு என்ன செஞ்சாங்க, அதுலயே நீங்க போய் கேளுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நம்மளும் அந்த மாதிரி சில விஷயங்களை ஹிக்மத்தா மார்க் அடிப்படையில மார்க்கத்துக்காக நன்மைக்காகத்தான், பாவத்துக்காக தீமைக்காக. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தாவுன் அலல் பிர்ரி வ தக்வா வலா தாவுன் அலல் இஸ்மி வல் உத்வான். நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒரு நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளுங்க, உதவி கொள்ளுங்க, பாவத்திலும் வரம்பு மீறலிலும் ஒருவருக்கு உதவி கொள்ளாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த வகையில நாம நன்மையான விஷயத்தை தான் பங்கெடுக்க முடியும். பாவமானதாக தீமையாக இருக்கும் பட்சத்துல அதை நம்ம தவிர்த்துக்க தான் வேண்டும். நாங்க அதெல்லாம் சேர மாட்டோம், அந்த இடத்துல வர ஃபங்க்ஷன்ல சேர்ந்துக்க மாட்டோம். ஏன் சேர மாட்டீங்கன்னா, அது ஒரு நம்பிக்கை சேர்ந்து மார்க்கம் சார்ந்து இருக்கிறதுனால, நீங்க ஒரு நம்பிக்கை சார்ந்து செய்யறதுனால நம்ம அதுக்கு பங்கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அழகான முறையில் சொல்லி லீவ் போட்டுட்டோம் அல்லது அதை கேன்சல் பண்ணிட்டோம். அதில் கலந்துக்காம இருக்கிறது நல்லது. நம்ம பிள்ளைகளும் இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஆனுவல் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அதுல போய் கலந்து டான்ஸ் ஆடுறது, அவங்க நம்மளுடைய அவங்க போடுற ட்ரெஸ்ஸே நம்ம போட்டு நிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறது, ட்ரெஸ்ஸுகளை குறைச்சி போடுறது, இந்த மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு சாதாரணமா வந்துருச்சு. இதெல்லாம் ஈமானுடைய குளறுபடி தான், ஈமானுடைய குறைபாடு தான். ஈமான் நமக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு சொன்னா இதெல்லாம் போல்டா பேசி தவிர்த்துக்கலாம். என்ன அப்படி இல்லாட்ட சீட்டை கழிச்ச போறா, ஒண்ணும் கிடையாது. நீ இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கலாம் உனக்கு சீட்டை கிளிக்க போறானா, அப்படிலாம் உனக்கு கிளிக்க போறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பேச வேண்டியதுல நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம். படிக்க முடியாததோ கண்டினியூ பண்ண முடியாத விஷயங்கள்லாம் இல்லை. எல்லா பிள்ளைகளும் சேர்றாங்க, நம்மளும் சேர்ந்து ஆசைப்படுறாங்க. பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, எல்லா பிள்ளைகளும் போறாங்களே நம்மளும் போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில தான் அனுப்புறாங்களே தவிர வேற வேற பெரிய நிர்பந்தங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி இல்லாட்ட கூட நம்ம வேற இடத்துல போய் சேர்த்துக்கலாம். நம்ம ஈமான பாதுகாக்கிறது எங்க சிறந்ததோ அந்த இடத்துல போய் சேர்ந்து படிச்சுட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி நிர்பந்தமான விஷயம் சின்ன விஷயத்தை நீங்க லூப் விட்டீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு அதுவே ஹேபிட்டா மாறிடும். ஏன்னா அம்மா அதுக்கு செஞ்சாங்களே, அத்தா இதுக்கு செஞ்சாப்லே, இப்ப இது செஞ்சா என்ன தப்பு, அது செஞ்சா என்ன தப்புன்னு நாலு அடைவுல உங்களுக்கு என்ன மாறி எல்லா விஷயத்துக்கும் சர்வசாதாரணமா போகக்கூடிய நிலைமை இருப்பாங்க. ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு அதை சொல்லி தடுத்துறதுதான் சிறந்தது. அதுதான் நல்ல வழிமுறை.